நான் வந்து மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தேன் நான். ஸோ நம்ம வந்து திருவாதிரை நட்சத்திரம் சொன்னால் வந்து எல்லாரும் வந்து ஆன்லைனில் அடிக்கடி காமிப்பாங்க திருவாதிரை நட்சத்திரம் எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருப்பாங்க, எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் காமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா திருவாதிரை நட்சத்திரம் என்னன்னு சொல்லிட்டு. திருவாதிரை நட்சத்திரம் சொன்னால் வந்து பாசிட்டிவாகவும் நினைப்பாங்க, நெகட்டிவாகவும் நினைப்பாங்க. எஸ் அண்ட் நோ, எஸ் ஆர் நோ இல்லை, எஸ் அண்ட் நோ. ஸோ வந்து பாசிட்டிவாகவும் நினைப்பாங்க, நெகட்டிவாகவும் நினைப்பாங்க. ஒரு விஷயத்த பாசிட்டிவாக நினைக்கும் போது அதே டைம்ஸ் நெகட்டிவாகவும் நினைப்பாங்க. ஸோ பாசிட்டிவாக செஞ்சது நல்லதா இல்லை நெகட்டிவாக செஞ்சது நல்லதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமே வந்து முடிவு பண்ணிக்கிறணும். முடிவு பண்ண தான் வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும் இல்லையா. இப்போ நான் வந்து எனக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரங்கிறதுனால கண்டிப்பாக அப்படிதான் யோசிப்பேன் நான். பாசிட்டிவாகவும் யோசிப்பேன் நான், அண்ட் நெகட்டிவாகவும் யோசிப்பேன் நான். பட் எது நமக்கு நல்லது அப்படிங்கிறத வந்து நான் தான் யோசிக்கணும். அது நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம தான் யோசிச்சு சரி இதை செஞ்சால் நமக்கு கரெக்டாக இருக்கும், இதை செய்யலைன்னா நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ இப்போ வந்து எவ்ரிடே வந்து சிங்கப்பூரில் தான் ஒர்க் பண்ணுறேன் நான். ஸோ சிங்கப்பூரில் வந்து நம்ம எவ்ரி மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம சேலரி வாங்குவோம். ஸோ சேலரியை வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து டைரெக்டாக நான் அனுப்பிடுவேன் நான். எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து முன்னாடி மலேசியாவிலேயும் சிங்கப்பூர்லேயும் தான் இருந்தாங்க. இப்போ வந்து மதுரையில் வந்து பெரிய வீடு கட்டிட்டு அங்கேயே இருக்காங்க. ஸோ எவ்ரி மந்த் வந்து எங்கள் அம்மாவுக்கு அனுப்பிடுவேன் நான். அப்புறம் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ண சொல்லி ஒரு கேஷ் ஒன்று அனுப்பிடுவேன் நான். ஸோ எங்கள் அம்மா வந்து பேங்க்கில் வந்து அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படின்னு யோசிச்சா நம்ம வந்து பாசிட்டிவாக தான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ பாசிட்டிவ். ஸோ வந்து இதை எப்படியுமே வந்து ஓகே இது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்குவேன் நான். ஸோ அடுத்து வந்து என்னென்னா இப்போ நமக்கு வந்து மெடிசன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ எவ்ரி மந்த் வந்து நம்ம வந்து போகிறோம் வர்றோம், லேப்டாப்பில் நிறைய வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜேவி போயிட்டு வந்து சிங்கப்பூர் வரணும், சிங்கப்பூர் ஆஃபீஸ் வந்து திருப்பி ஜேவி போகணும், டெய்லி 1 hour போகணும். இந்த வேலையினால வந்து நமக்கு வந்து நிறைய சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இல்லையா, காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அது வந்து சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது நம்ம எவ்ரி மந்த் வந்து மெடிசன் வாங்கி தான் ஆகணும். ஸோ மெடிசன் வாங்கும்போது அதை வந்து நெகட்டிவாக வச்சுக்க மாட்டேன் நான், பாசிட்டிவ் தான் வச்சுப்பேன் நான். ஸோ இமீடியட்டாக வந்து மெடிசின்ஸ் வந்து வாங்கிடுவேன் நான். அடுத்து வந்து என்னென்னா இப்போ நம்ம வந்து எவ்ரி மந்த் வந்து க்ளோத்ஸ் வாங்குவோமா வாங்க வேணாமான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வரும். ஏன்னா நான் நிறைய க்ளோத்ஸ் போடுவேன் நான். எந்த மாதமே நான் க்ளோத்ஸ் வந்து நிறைய க்ளோத்ஸ் வாங்குவேன் நான். இந்த க்ளோத்ஸ் இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாளே வந்து அயன் பண்ணி வச்சுருவேன் நான். 7 நாளுக்கு வந்து சேர்த்து அயன் பண்ணி வச்சுருவேன் நான். ஸோ ஆனாலும் வந்து நான் நிறைய க்ளோத்ஸ் வாங்கிட்டா தான் வந்து நம்ம வர நான் மாற்றி போட எனக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி ஸோ இந்த மாதம் க்ளோத்ஸ் வாங்குவோமா அப்படின்னு சொன்னால் வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான்னு யோசிச்சா வந்து நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பாசிட்டிவாக எடுத்துப்பேன் நான். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் வந்து க்ளோத்ஸ் வாங்குவேன் நான். ஸோ வந்து டெய்லி எவ்ரி மந்த் வந்து நான் க்ளோத்ஸ் வாங்க மாட்டேன் நான். அதே மாதிரி வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நான் ஷூஸ் வாங்குவேன் நான். ஷூஸ் தான் போட்டிருக்கேன் நான். அந்த ஷூஸ் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் வந்து ஷூஸ் வாங்குவேன் நான். வாங்கிட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 ஷூஸ் 3 ஷூஸ் அப்படி மாற்றி போட்டுக்கிடுவேன் நான். அதே மாதிரி பிரேஸ்லெட்டும் வந்து நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிரேஸ்லெட் மாற்றி போடுவேன். நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு வரோம் இல்லையா, இருக்கும்போது ஒரே செயின் ஒரே பிரேஸ்லெட் ஒரே செயின் அதெல்லாம் போட்டுகிட்டே நம்ம இருக்க முடியாது. பிகாஸ் ஆஃபீஸ் வரும்போது நம்ம வந்து மாற்றி வந்து சுடிதார்ஸ், ஜீன்ஸ், அப்புறம் வந்து லாங் ஸ்கர்ட் இதெல்லாம் மாற்றி நம்ம போகிறதுனால எல்லாமே வந்து செயின்ஸ் பிரேஸ்லெட் எல்லாமே மாற்றி போட்டு தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா. அதனால் வந்து நான் மாற்றி போடுவேன் நான். அதனால் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஷூஸ் வந்து வாங்குவேன் நான். ப்ளஸ் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பிரேஸ்லெட் செயின்ஸ் வந்து வாங்குவேன் நான். ஸோ இப்படி வாங்கிட்டே இருப்பேன் நான். தென் வந்து யோசிப்பேன் நான். இது மாதிரி நம்ம யோசிக்கும் போது நம்மளே கண்டுபிடிக்கணும் இது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இப்போ வீட்டில் இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்ககிட்ட எப்படி பேசுகிறோம், அம்மா கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கு இருக்கும். இப்போ வந்து அம்மா கிட்ட வந்து நான் எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும்தான் பேசுவேன் நான். நெகட்டிவ் கிட்ட நோ நெகட்டிவ் அட் ஆல். ஸோ அதே மாதிரி வந்து என் பிரதர்ஸ் கிட்டேயும் பாசிட்டிவாக தான் பேசுவேன் நான். நெகட்டிவாக பேசுறதுக்கு நோ கொஸ்டின் மார்க், பாசிட்டிவாக தான் பேசுவேன் நான். அதே மாதிரி என்னுடைய சிஸ்டர் வந்து எங்கள் சிஸ்டரும் பிரதரும் சிங்கப்பூரில் தான் இருக்காங்க. ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் சிங்கப்பூரில் தான் இருக்காங்க. அவர்கிட்ட வந்து நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன் நான். என்னுடைய சிஸ்டர் வந்து சிங்கப்பூரில் இருக்காது. எங்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் நாம் நல்லா பேசிகிட்டே இருக்கோம், அப்போ வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பேன் நான். அப்புறம் கொஞ்ச நேரம் சரியாக பேசாத மாதிரியே எனக்கு தெரியும், அது வந்து நான் நெகட்டிவாக எடுத்துப்பேன் நான். ஸோ என் சிஸ்டர்கிட்ட வந்து பாசிட்டிவாக பேசுகிற வரைக்கும் நான் பேசிகிட்டே இருப்பேன் நான். கொஞ்சம் அது வேறு மாதிரி மாற்றிச்சுன்னா நான் சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவேன் நான். அதுலேருந்து என் சிஸ்டருக்கு நல்லா தெரியும், சரி நான் வந்து நெகட்டிவாக பேசுகிறேன், நம்ம நெகட்டிவாக பேசுவாதான் வந்து கோமதி வந்து ஃபோன் வச்சிருச்சு அப்படின்னு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக எடுத்துக்காம எதை பாசிட்டிவாக வச்சுக்கணும், எதை வந்து நெகட்டிவாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமே வந்து டிசைட் பண்ணிடணும்.
அப்படி டிசைட் பண்ணாதான் வந்து நம்ம வந்து மிருக ராசியில வந்து வாழ முடியும். இல்லைன்னா மிருக ராசி எதுக்கு எடுத்தாலும் ஐயோ இது பாசிட்டிவா இது நெகட்டிவா இது பாசிட்டிவா இது நெகட்டிவா நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா வந்து நம்மளால வந்து வாழ முடியாது. ஸோ எல்லாருமே வந்து என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களே வந்து அதுக்கேற்ற மாதிரி வாழுங்க. நன்றி, வணக்கம்.